இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? கவிக்கு அப்துல் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய நிறைய கவிதைகள் ஞாபகம் வரதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் ஒரு கவிதை சொல்றார், நாம் எல்லாம் வாழவில்லை பிழைக்கிறோம் அப்படின்னு ஒரு கவிதை சொல்றார். நம்ம எல்லாம் வாழல பொழைச்சிக்கிட்டு இருக்கோம்டா, என்னத்தையோ பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றாரு? ஏதோ ஒரு பொருளாதார தேவைக்காக நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த பொருளாதாரத்தை விட நமக்கெல்லாம் வேறு ஏதாவது முக்கியமான பொருள் உண்டா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப தமிழர்களுக்கு உயிரை விட எதிராக பெருசு ஒழுக்கம் தான் பெருசு, மானம் தான் பெருசு. அப்படி உலகெங்கும் இருக்கிற மனிதர்களின் மானம் காக்கிற நெசவு மக்கள் வாழுகிற இந்த காஞ்சி மண்ணிலே மானம் நிறைந்த மண்ணில் பேசுவதில் நான் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எனக்கு இந்த மேடையில் அண்ணாவை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. பொதுவாக சொல்லுவாங்க கோயம்புத்தூர் குசும்பும்பாங்க, காரைக்குடி குசும்பும்பாங்க, மதுரை நக்கலும்பாங்க, இருக்கு இல்லையா? காஞ்சிபுரத்துக்காரங்களுக்கு ஒரு தனி திமிரு கலந்த நக்கல் இருக்கு. ஆமாம் ப்ரோ, எனக்கும் தெரியும் ப்ரோ. இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு, நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க, இந்தியாவுக்குன்னு தேசிய பறவை அறிவிச்சாச்சு, தேசிய விலங்கு அறிவிச்சாச்சு, இப்போ தேசிய மொழி அறிவிக்கணும். எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க இந்தி இந்தியாவுடைய தேசிய மொழியாக போகிறோம். இப்போ நம்மால் அண்ணா கேட்குறாரு ஏன்? அப்போ அங்கே சொல்கிறாங்க நிறையா மக்கள் அதுதானே பேசுகிறோம், அப்போ அதுதானே தேசிய மொழி. அப்போ அண்ணா கேட்டார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு எதுங்க? புலி. என்னங்க இது, நம்ம ஊரில் நாய் தானே நிறையா தெரியுது, அப்போ நீங்கள் தேசிய விலங்கு நாயத்தானே, ஏன் புலிக்குத்தானே தனி கம்பீரம் இருக்கு. சரி, இந்தியாவுடைய தேசிய பறவை எது? மயில். என்னங்க இது, நம்ம ஊரில் காக்கா தானே நிறையா தெரியுது, அப்போ நீங்கள் காக்காயத்தானே தேசிய பறவைன்னு சொல்லணும். ஏன்? எதற்கு தனித்துவம் இருக்கிறதோ, எதற்கு கம்பீரம் இருக்கிறதோ, எதற்கு தொன்மை இருக்கிறதோ, எதற்கு அழகு இருக்கிறதோ அதை ஒரு நாட்டின் தேசிய சிறப்புமிக்க பொருளாக மாற்றுவீர்கள் என்றால் நீங்கள் தமிழைத்தான் ஆக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தமிழை ஆக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் அவர் மொழிகளை அவர் அவர் பேசட்டும், யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு அவ்வளவு அழகா சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் ஊர்ல. அண்ணா ஏன் இந்த அண்ணா பெரிய அறிஞர், அண்ணாவை சவுத் இண்டியன் பெர்னாட் ஷான்னு சொல்லுவாங்க. ஏன் சவுத் இண்டியன் பெர்னாட் ஷானா, பெர்னாட் ஷாவும் நக்கல் பிடிச்சாள். பெர்னாட் ஷா என்ன பண்ணுவாராம், ஏதாவது கூட்டங்களுக்கு பேச கூப்பிட்டா போக மாட்டாராம். ஐயோ போய் என்ன செய்வாரா, இந்த மாதிரி பெருங்கூட்டம் இருக்கும்ல, நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கூட்டத்தில் கேட்பாராம். என்ன சொல்லுவாங்க எல்லாரும், தெரியாது. நான் என்ன பேச போறேன்னு தெரியாது, அப்புறம் நான் பேசி என்ன செய்யன்னு கோச்சிட்டு போயிடுவாராம். என்னடா அது அப்படின்ட்டு மறுபடியும் கூட்டியாருவாங்களாம். இப்போ நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா, நம்மளால விவரமான ஆள், எல்லாரும் தெரியும், அதே உங்களுக்கே தெரியுமே, அப்புறம் நான் இதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு இறங்கி போயிடுவாராம். என்னடா அந்த ஆளோட பெரிய ரோதனையாக இருக்குன்னு மறுபடியும் கூட்டியாந்து ஆடியன்ஸ்லாம் இப்போ பயங்கர செட்டப் ஆகிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமான் இருக்காரு. பாதி பேர் தெரியும் அப்படின்னு இருக்காங்க, பாதி பேர் தெரியாது அப்படின்றாங்க விவரமா. இவர் தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு இறங்கி போயிடுறாங்க. அப்படி பெர்னாட் ஷா எப்படி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அறிஞராக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ, அப்படி இந்தியாவிலிருந்து ஒரு மனிதன் லண்டனிலே நடந்த ஒரு மொழியியல் மாநாடு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மொழியியல் மாநாடுனா லாங்குவேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பெரிய கூட்டத்துக்கு அண்ணா உங்களுக்கு தெரியும்ல, சிவாத தலை, செருப்பில்லா கால், வாயில் வெத்தலை, மூக்கு பொடி, ஒரு அழுக்கு சட்டை, களைஞ்ச வேட்டி, இப்படி தான் போவார்ல. இப்போ தோற்றத்தை பார்த்து தான் நான் இடம் போடுவேன். இவர் என்னடா பேசிட போறாரு, மை நேம் இஸ் அண்ணா அங்கே போறாரு, மிஞ்சி போனா கம்மிங் ஃப்ரம் இந்தியா அங்கே போறாரு. அண்ணா தொடங்கின வார்த்தையே இப்படி ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறார். நோ சென்டென்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறார். கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல்லுன்னு அர்த்தம். இஸ்ஸு, வாசு, கேனு, பிகாஸ் இதெல்லாம் இணைப்பு சொற்கள். ஆங்கிலத்தில் ஒரு விதி இருக்கு, ரெண்டு இணைப்பு சொல்ல போட்டு வாக்கியங்களை அமைக்க முடியாது. ரெண்டு இஸ்ஸு போட்டு எழுத முடியாதுல்ல, ரெண்டு வாஸ் போட்டு, ரெண்டு த போட்டு எழுத முடியாதுல்ல. ஆனால் அண்ணா
2 கமாவை கடன் வாங்கி 3 பிக்காசை போட்டு இங்கிலீஷ் கிராமரை உடைச்சாருன்னு மறுநாள் எல்லா ஆங்கில செய்தித்தாளிலும் வந்தது. அவர் தான் அண்ணா. அதனால அவருக்கு மொழியை பற்றி பேச தகுதி. அண்ணாவை பற்றி நினைக்கும் போது நான் ரொம்ப வியந்து போகிற ஒரு செய்தியை சொல்லிட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போகணும். காஞ்சிபுரத்தில் இதை சொல்லணும். இங்கே இருக்கிற இளைஞர்களும் குழந்தைகளும் எல்லாரும் இந்த செய்தியை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு வாழ்வியல் அறம். அண்ணா போப்பாண்டவரை சந்திக்க போறார். போப்பாண்டவர்னா உங்களுக்கு தெரியும்ல, உலக கிறிஸ்துவர்களின் தலைவர். இப்போ உலக கிறிஸ்துவர்களின் தலைவர்னா அவர் கூட நேரம் செலவிடலாம் முடியாது. இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் கொடுப்பாங்க. 5 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் டைம் சொல்லி அண்ணாவை உள்ள கூட்டு போறாங்க. அண்ணா பேசுறத கேட்ட போப் அப்படியே மயங்கி போறார். அண்ணா 55 நிமிஷம் போப்பாண்டவர்கிட்ட பேசியிருக்காரு. போப் கேட்டுக்கிட்டே இருக்கார். பேசி முடிச்ச உடனே போப் கேட்டிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமேன்னு கேட்டிருக்காரு. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அதை கொடுங்க, இதை கொடுங்க, பதவி, பொருள், பேர். அண்ணா கேட்டிருக்காரு, இந்தியா வெள்ளையர்களின் பிடியில் இருக்கும்போது கோவாவை போர்ச்சுகல் ஆட்சி பண்ணுச்சு. அதை எதிர்த்து போராடிய மோகன் ரானடே இன்னமும் போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பன் சிறையில் தான் அடைச்சிருக்கார். அப்படிதான் நடக்கும். நம்ம ஊர்ல விசாரணை கைதினே ரொம்ப நாள் உள்ள வச்சிருப்பாங்க. அவனுக்கு தண்டனை அறிவிச்சாவது முடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இப்ப சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு, நேரம் கிடைச்சா எல்லாரும் போய் பாருங்க. 5 ஆண்டுகள் எந்த குற்றமும் செய்யாத ஒரு தம்பி, எந்த குற்றமும் இல்லை, தண்டிக்கப்பட வேண்டிய அளவுக்கு குற்றம் செய்யாத ஒரு தம்பி சிறையில் இருக்கவன ஒரு காவல் அதிகாரின் உதவியால் எப்படி மீட்டாங்கிற கதை வெற்றிமாறன் சாருடைய அசிஸ்டன்ட் சுரேஷ்ங்கிற இயக்குனர் அதை பண்ணியிருக்கார். இப்ப அண்ணா சொல்றாரு, கோவாவை போர்ச்சுகல் ஆட்சி பண்ணும்போது கோவாக்காக போராடிய மோகன் ரானடே இன்னும் போர்ச்சுகல் சிலை, இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருச்சு, இன்னும் அவரு போர்ச்சுகல் சிறையில் இருக்காரு. நீங்க உலக கிறிஸ்துவர்களின் தலைவர் தானே, நீங்க சொன்னா விட்டுருவாங்க, சொல்லுங்கன்ட்டு வந்துட்டார் அண்ணா. ரொம்ப வருஷங்கள் ஆயிருச்சு. அண்ணா தவறிட்டாரு. ரானடே இந்தியா வர்றாரு. வந்து இந்திரா காந்திட்ட சொல்றாரு, நான் யாருக்காக போராடினோ அந்த கோவா மக்களே என்ன மறந்துட்டாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் கோவா என்ன பண்ணிருக்கணும்? மோகன் ரானடேக்காக போய் நின்று இருக்கணும்ல, போர்க்கொடி தூக்கி இருக்கணும், உலக அரங்குகளில் நீதிக்காக. ஒரு வயலு அதை எப்படி செய்வோம்? நம்ம இருந்தால் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் தம்பி வரட்டா வந்துருவோம்ல. நான் யாருக்காக போராடினோ அந்த கோவா மக்கள் என்னை மறந்து விட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் இருந்து ஒரு அரசியல் தலைவன் எனக்காக பேசி விடுதலை பெற்று கொடுத்திருக்கானே, அவன் சமாதியை நான் பார்க்கணும்னு அண்ணா சமாதியில விழுந்து புரண்டு அழுதார். அண்ணா சமாதியில விருண்டு புரண்டு அழுகிறவங்க எல்லாம் நம்பிராதீங்க. ஆனா ரானடேவை நம்ம நம்பலாம். ஏன்னா அவருக்கு அந்த விடுதலை கிடைச்சிருக்கு. அப்படி தனக்கு கிடைத்த ஒரு அரும் பெரும் வாய்ப்பினை தனக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் எவன் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்காக பயன்படுத்துகிற நல் எண்ணம் கொண்ட மனிதன் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறான் என்றால் அதுதான் இந்த மண்ணில் பிறந்த உங்கள் அனைவருக்குமான ஆக பெரிய பெருமை, சொத்து, மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம்.